இல்லை ஆடி 18 சொன்னேன்ல, தட் இஸ் ஒன்லி ஆடி பெருக்கு இல்லையா? அதுக்கும் வாட் இஸ் த அந்த கலந்த சாதம் தான் அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. காவிரி தாய் வந்து அன்னைக்கு இதுவாக இருப்பா, வளகாப்பெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வளையெல்லாம் அது பண்ணி சுவாமிக்கு அந்த காவேரி ஆத்திர விடுவாங்கலாம். அண்ட் ஈவினிங் என்னன்னாக்கா சப்பரம்னு ஒன்று எல்லாரும் பண்ணுறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு டப்பாலேயே மேலே கோபுரம் மாதிரி கட்டி அழகாக அதுக்குள்ள சுவாமியெல்லாம் வச்சு கலர் கலராக பெரிய சப்பரம், குட்டி சப்பரம், சின்ன சப்பரம். எங்கள் அம்மா வந்து பாவம் ஷி யூஸ் டு மை பிரதர் கோசரம் இந்த சப்பரம் பண்ணுவாள் ஒரு அட்டைப்பட்டியில் அழகாக பண்ணி. பிகாஸ் மை ஃபாதர் வாசன்ட் டூ கீன் ஆன் தீஸ் திங்ஸ், பட் எனக்குலாம் ரொம்ப ஒரு நிமிஷம் பிடிக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்பரத்தை எடுத்துட்டு என் தம்பி இப்படி இட்டுன்னு வருவான், அந்த இழுத்துன்னு வருவான். காவேரி கரைக்கு சாயங்காலம் போனால் வில் ஹேவ் லாட் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தேர். எல்லாருமே சேர்ந்து நீ பாட்டுக்கு டபால்னு ஊத்திடாத. என்ன பண்ணிட்டு இருக்க? இது மாதிரி எடுத்தாதான் இது இப்போ திக்கன் ஆயிருக்கு. பிகாஸ் யூ ஆடட் த அரிசி கொஞ்சம் அரிசி அந்த பால்ல இருக்கு அவ்வளவு. அதான் போட்டு அரைச்சிருக்க. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். கொஞ்சம் இப்போ வந்து ஐ அம் pouring the first milk. கேமராக்கா ஊத்து பாப்போம். இப்படி எதனால இந்த ஆடி பால் பண்றான்னு நினைக்கிறேன். ஐ மீன் வாட் இஸ் த see you can make out. I am saying from a historical standpoint coconuts நமக்கு ரொம்ப வருஷமா இருக்கு, வெல்லமும் இருக்கு. ஏன்னா சர்க்கரைக்கெல்லாம் முன்னாடி வந்து வெல்லம் தான். பட் எதனால இப்போ இந்த ஆடி மாசம் இது பண்றாங்க? வாட் இஸ் யோர் இன்டர்பிரிட்டேஷன்? மிச்சல சமையலாம் தேங்காய் பால் பண்றதுல திஸ் இஸ் only only time they make தேங்காய் பால் பாயசம்ங்கிறது. அதனால ஐ திங்க் அன்னைக்கு பண்ணணும்னு வச்சிருக்காளோ இல்லையோ தெரியல. தட்ஸ் வாட் ஐ திங்க். ஆடி மாசம் எல்லாமே புதுசா they start everything anew with this the commencement of all the தேங்காய் is auspicious. தேங்காய் நல்லது, வெல்லம் நல்லது, கொஞ்சம் அரிசி எல்லாமே போட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால பண்றாளோ நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ த ரியல் மீனிங் ஆஃப் இட் ஆக்சுவலி. ஸோ இப்போ யூ ஆடட் த ஃபர்ஸ்ட் மில்க் இல்லையா? ஃபர்ஸ்ட் மில்க் அது ரொம்ப கொதிக்கும். ஏமா இப்போ நீ முதல் பால் ஊற்றுனதுக்கப்புறம் யூஸ்வலாக கொதிக்க விட மாட்டா இல்லையா? ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு கொதி வந்தோம்னா அவ்வளோதான்.